ஸோ சிக்ஸ்த்து சம் நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x மைனஸ் 3ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க எஃப் ஆஃப் 0 ப்ளஸ் எஃப் ஆஃப் 1 டிவைட் பை 2 ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0னா எக்ஸ் ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்னா எக்ஸ் ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸாக இருந்துச்சுன்னா எக்ஸ் ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை நானே நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கொஸ்டின் எடுத்து எழுதிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் கண்டுபிடிக்க போகிறேன் என்னது எஃப் ஆஃப் 0 ப்ளஸ் எஃப் ஆஃப் 1 டிவைட் பை 2. நம்ம டைரெக்டாக ஃபார்முலாவோட போட்டு கண்டுபிடிச்சாலும் சரி தான், இல்லாட்டி 1/1 கண்டுபிடிச்சாலும் சரி தான். நான் 1/1 கண்டுபிடிக்கிறேன். எக்ஸ் இருக்க இடத்துல 0 போட்டு பார்க்குறேன். 2 × 0 மைனஸ் 3. ஸோ 2 × 0 0 மைனஸ் 3 தான் ஆன்சர் வரும். ஓகேங்களா? எஃப் ஆஃப் 0 மைனஸ் 1 3. அடுத்தது எஃப் ஆஃப் 1 போட்டு பார்க்குறேன். 2 × எக்ஸுக்கு பதிலாக 1 மைனஸ் 3. ஸோ 2 மைனஸ் 3 மைனஸ் 1. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 2 தான். அப்போ நான் டேரெக்டாக ஃபார்முலா போடுறேன். எஃப் ஆஃப் 0 ப்ளஸ் எஃப் ஆஃப் 1 டிவைட் பை 2 அப்படின்றப்ப எஃப் ஆஃப் 0க்கு மைனஸ் 3 ப்ளஸ்ஸு தான் இருக்குது. ஸோ ப்ளஸ்ஸு எஃப் ஆஃப் 1க்கு மைனஸ் 1 டிவைட் பை 2. மைனஸ் 3 மைனஸ் 1 ரெண்டையும் ஆட் பண்ணால் மைனஸ் 4 தான் வரும். ஸோ மைனஸ் 4 டிவைட் பை 2 எனக்கு ஆன்சர் மைனஸ் 2. கட் பண்ணிங்கன்னா மைனஸ் 2. ஸோ இது ஃபஸ்ட்டு டிவிஷன். செகண்ட் டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருந்துச்சுன்னா எக்ஸ் ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எஃப் ஆஃப் எக்ஸுன்றது என்னது 2x மைனஸ் 3 இதுதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் டு 0 அப்படின்னா இப்போ 2x ஈக்குவல் டு 3 இந்த மைனஸ் 3 அந்த சைடு போகும்போது ப்ளஸ் 3யாக மாறிடும். லெஃப்ட் சைடு இருக்கிறது ரைட் சைடு மாறும்போது சைன் மாறும். ஓகேங்களா? ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது அந்த சைடு போகும்போது டிவிஷனாக மாறும். ஓகேங்களா? இதில் 2 கான்செப்ட் நம்ம எப்போவுமே தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த மாதிரி ப்ளஸ்லேயோ மைனஸ்லேயோ ஒரு டேர்மில் கண்டினியூ சீரீஸில் இருக்கக்கூடிய டேர்ம் மட்டும் ஈக்குவல்ட்டுக்கு ஆப்போசிட் சைடு மாறுச்சு அப்படின்னா அதோட சைன் மாறும். ஓகேங்களா? ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ், மைனஸாக இருந்தால் ப்ளஸ்ஸு. இதேமாதிரி மல்டிப்ளிகேஷனோ இல்லை டிவிஷனோ இருந்துச்சு அப்படின்னா ஆப்போசிட் சைடு போகும்போது மல்டிப்ளிகேஷனாக இருந்தால் டிவிஷனாக மாறும், டிவிஷனாக இருந்தால் மல்டிப்ளிகேஷனாக மாறும். இங்கே டிவிஷனாக இருந்துச்சுன்னா இந்த பக்கம் போகும்போது 2xன்னு மாறும். இங்கே 2x இருக்குது அந்த சைடு போகும்போது பை 2ன்னு மாறும். ஓகேங்களா? இதை மைண்டில் எப்போவுமே வச்சுக்கணும். அடுத்தது தேர்டு டிவிஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ்னா 2x மைனஸ் 3 ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ இப்போ எக்ஸ் அப்பில் ஒரு சைடும் நம்பர் அப்பில் ஒரு சைடும் நான் கொண்டு போக போகிறேன். ஓகேங்களா? எக்ஸ் அப்பில் ஒரு சைடும் நம்பர் அப்பில் ஒரு சைடும் கொண்டு போகிறேன். ஸோ 2x இங்கே வச்சுக்கிட்டேன். ஈக்குவல்ட்டுக்கு ஆப்போசிட் சைடு இருக்குது எக்ஸ் இந்த சைடு கொண்டு வரும்போது ப்ளஸில் இருக்குது மைனஸ்லாம் வரும். மைனஸ் 3 அந்த சைடு போகும்போது ப்ளஸ் 3யாக மாறும். ஸோ 2x மைனஸ் எக்ஸ் எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குதா அர்த்தம் பக்கத்தில். ஸோ 2x minus 1x x is equal to 3. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ். ஓகேங்களா? ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ்னால் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க கொஸ்டினில் 2x மைனஸ் 3 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ், அதாவது எக்ஸ் இருக்க இடத்துல 1 மைனஸ் எக்ஸ் போடணும், அதுதான் அர்த்தம். எஃப் ஆஃப் 1 மைனஸ் 2 இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸு மைனஸ் 3. ஸோ இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா 2 இன்ட்டு மைனஸ் எக்ஸு மைனஸ் 2x மைனஸ் 3 2x மைனஸ் 3. இங்கே சொன்ன மாதிரி எக்ஸ் அப்பிலாம் ஒரு சைடும் நம்பர் அப்பிலாம் ஒரு சைடும் கொண்டு போகிறேன். ஸோ ஆல்ரெடி 2x இருக்குது இந்த எக்ஸு, இந்த மைனஸ் 2x அந்த சைடு வரும்போது ப்ளஸ் 2x. ஓகேங்களா? இங்கே இருக்கக்கூடிய நம்பர் 2 இருக்குது, இந்த மைனஸ் 3 இருக்குது, இந்த மைனஸ் 3 அந்த சைடு வரும்போது ப்ளஸ் 3. ஸோ 2 + 2 4x ஈக்குவல் டு ப்ளஸ் 3 மைனஸ் 3 கேன்சல் 2. ஸோ x இஸ் ஈக்குவல் டு 2 இந்த 4 மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதுனால ஆப்போசிட் வரும்போது டிவிஷன். ஸோ 1/2 எக்ஸோட வேல்யூ 1/2. ஓகேங்களா? ஸோ இதுதான் சிக்ஸ்த்து சம்மு. பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்கும், ஆனால் ஈஸியாக தான் இருக்கும். நம்ம எழுத ஆரம்பித்தோம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அழகாக செஞ்சிடலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு சம் பார்ப்போம். செவன்த்து சம்மு. an open box is to be made from a square piece of material. ஓகேங்களா? இந்த ஓப்பன் ஸ்கொயர் பாக்ஸை வந்து இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல்லேருந்து க்ரியேட் பண்ணுறாங்க. 24 சென்டிமீட்டர் ஆன் எ சைடு, ஒரு சைடும் மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருந்து இது வரைக்கும் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 24 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. பை கட்டிங் ஈக்குவல் ஸ்கொயர் ஃப்ரம் த கார்னர்ஸ் அண்ட் டர்னிங் ஆஃப் த சைட்ஸ் அஸ் ஷோன். ஸோ இதில் வந்து கரெக்டாக ஒரு ஸ்கொயராக கட் பண்ணுறாங்க. கட் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா அதை மடிக்கிறாங்க. இந்த மாதிரி பாக்ஸாக க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு சைடும் மடக்கிக்கிறாங்க. ஓகேங்களா? எக்ஸ்பிரஸ் த வால்யூம் v ஆஃப் த பாக்ஸ் அஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்.
ஸோ அந்த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு க்ரியேட் பண்ணி இதோட வால்யூமை, இந்த பாக்ஸோட வால்யூமை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ மொத்தம் 24 சென்டிமீட்ரு. இதில் ஒவ்வொரு சைடும் ஹார்னரும் எக்ஸை மட்டும் கட் பண்ணி மடக்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது ஃபுல்லாக எக்ஸு. அப்போ இதுலேருந்து இது வரைக்கும் என்ன இருக்கும் அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. 24 - 2x. ஏன்னா இங்கே ஒரு எக்ஸு போயிடுச்சு, இங்கே ஒரு எக்ஸு போயிடுச்சு. அப்போ இது எவ்வளவு? 24 - 2x. அதாவது மொத்தம் 24. 24ல் இது ஒரு 2னே வைங்களேன். x = 2ன்னு வச்சிங்கன்னா இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2. மொத்தம் 24. 24ல் இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2னா என்னது? 2, 2. அப்போ 4 அப்படின்னு தானே பண்ணுவோம். ஸோ அதே தான். இங்கே ஒரு எக்ஸ், இங்கே ஒரு எக்ஸ்னா 2x. அப்போ 24ல் 2x போச்சுன்னா 24 - 2x. ஓகேங்களா? எக்ஸு எக்ஸு. ஸோ அப்போ இந்த பாக்ஸோட லென்த்து, ஓகேங்களா, அண்டு வித்து ரெண்டுமே என்னது? 24 - 2x. ஏன்னா எல்லாமே இது வந்து ஸ்கொயர் பீஸ் தான். இந்த ஹைட் இருக்கு இல்லையா, ஹைட் வந்து நம்ம இங்கே இருக்க ஹைட்டை தான், இதைத்தான் நம்ம மடக்கிறோம். அப்போ ஹைட்டு மட்டும் எவ்வளவு? எக்ஸு. இந்த ஹைட்டு வந்து எக்ஸ். இதுலேருந்து இது வரைக்கும் எக்ஸு, இதுலேருந்து இது வரைக்கும் 24 - 2x, இதுலேருந்து இது வரைக்கும் 24 - 2x. ஸோ இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்க ஹிண்ட்ஸு. இதை வச்சு தான் நம்ம சம் செய்ய போகிறோம். ஸோ 7th சம்மு வால்யூம் ஆஃப் த பாக்ஸ். ஓகேங்களா? இந்த பாக்ஸோட வால்யூம் தான் கேட்டிருக்காங்க. அது பார்க்குறதுக்கு நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஸ்கொயரில் இருக்கக்கூடிய பாக்ஸு, ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கக்கூடிய பீஸை தான் பாக்ஸாக இது பண்ணியிருப்போம். ஸோ அப்போ அது என்னது? வால்யூம் ஆஃப் தி கியூபாய்டு. ஓகேங்களா? கியூபாய்டு தான் இந்த ஸ்கொயர் பாக்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ கியூபாய்டுக்கான வால்யூம் ஆஃப் த கியூபாய்டு அப்படின்றதுக்கு ஃபார்முலா என்ன? லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டு. ஓகேங்களா? ஸோ லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டு. நமக்கு லென்த்து 24 - 2x, பிரெத்து 24 - 2x, ஹைட்டு மட்டும் எக்ஸு. ஸோ அப்போ லென்த்துக்கு பதிலாக 24 - 2x இன்ட்டு 24 - 2x இன்ட்டு ஹச். சாரி, எக்ஸு. ஹச்சுக்கு எக்ஸு. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். a - b ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு a - b ஹோல், சாரி, a - b இன்ட்டு a - b. நம்ம இப்படியே டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணாலும் சரி தான், இல்லை ஃபார்முலா போட்டு மல்டிப்ளை பண்ணாலும் சரி தான். நான் இப்படியே மல்டிப்ளை பண்ணுறேன். 24 × 24 576. ஓகேங்களா? 24 × -2x -48x. ஸோ அதே தான் 2x × 24 -48x. -2x × -2x + 4x² இன்ட்டு எக்ஸ். ஓகேங்களா? அப்போ இதையும் எக்ஸால் மல்டிப்ளை பண்ணணும். 576x -48 -48 ஆட் பண்ணால் என்ன வரும்? +96. ஓகேங்களா? ஸோ இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. 96x -96x மைனஸு ப்ளஸ்ன்னு சொல்லிட்டேன். ஸோ இதையும் ஆட் பண்ணால் -96x. இதை எக்ஸால் மல்டிப்ளை பண்ணும்போது -96x² ப்ளஸ் 4x² இன்ட்டு எக்ஸு, அப்போ 4x³ ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து வால்யூம் ஆஃப் த பாக்ஸு. நம்மளுக்கு எப்போவுமே ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் எழுதும்போது பவர் வந்து அதிகமாக இருக்கிறதுலேருந்து குறைச்சிக்கிட்டே வரணும். இந்த சிறுசுலேருந்து பெருசாகிட்டே இருக்கு இல்லையா? ஸோ பெரிய பவர் தான் ஃபஸ்ட்டு எழுதணும். ப்ளஸில் இருக்கிறதுனால நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேரெக்டாக 4x³ -96x² ப்ளஸ் 576x. ஓகேங்களா? ஸோ இதுதான் வால்யூம் ஆஃப் த பாக்ஸு. ஸோ 7th சம்மு பார்க்குறதுக்கு பேராகிராஃபாக கொடுத்துருக்காங்க, ஏதேதோ சொல்லியிருக்காங்க அப்படின்லாம் யோசிக்காதீங்க. எப்போவுமே எவ்வளோ கஷ்டமான பேராகிராஃபாக இருந்தாலும் ஆன்சர் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். வாஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளால் ஈஸியாக எழுத முடியும். ஓகேங்களா? அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் 8th சம்மு, என் ஃபங்க்ஷன் f இஸ் டிஃபைன்டு பை f ஆஃப் x = 3 - 2x. இதுதான் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் எக்ஸ். எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. சச் தட் f ஆஃப் x² = f ஆஃப் x ஹோல் ஸ்கொயர். f ஆஃப் x ஸ்கொயர்ன்றப்ப எக்ஸுக்கு மட்டும்தான் ஸ்கொயரு. f ஆஃப் x ஹோல் ஸ்கொயர்ன்றப்ப இந்த f ஆஃப் xக்கு மொத்தத்துக்கும் ஸ்கொயரு. ஓகேங்களா? மைண்டில் வச்சுப்போம். இப்போ அதை செய்வோம். ஸோ f ஆஃப் x நம்ம கொடுத்தாங்க. f ஆஃப் x ஸ்கொயர் அப்படின்றப்ப எக்ஸ் இருக்க இடத்துல ஸ்கொயர் போட்டிருக்கோம். அப்போ 3 × 2x². ஓகேங்களா? அவ்வளோதான். எக்ஸுக்கு பதிலாக x² போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு f ஆஃப் x ஹோல் ஸ்கொயர். ஸோ f ஆஃப் x ஹோல் ஸ்கொயர்ன்றப்ப இது f ஆஃப் x, இதுக்கு ஸ்கொயர் போடுறோம். a - b ஹோல் ஸ்கொயர். ஸோ 9 + 4x² -12x. ஓகேங்களா? அதாவது a - b ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா a² + b² -2ab. இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை தான் இங்கே எழுதியிருக்கேன். a இருக்க இடத்துல 3 இருக்குது. ஸோ 3² 9. b இருக்க இடத்துல -2x இருக்குது. -2x போட்டு பார்த்தோம்னா 4x². ஓகேங்களா? 2² × x². ஸோ அதான் 4x² -2 × a × b. 2க்கு பதிலாக அப்படியே போட்டு பாருங்கள். 2 ஏக்கு பதிலாக என்ன இருக்குது? 3 இருக்குது. பிக்கு பதிலாக என்ன இருக்குது?
2x இருக்குது ஓகேங்களா. இந்த மைனஸ் முன்னாடியே போட்டிருக்கோம், அதனால் அதை அப்படியே எழுதுவோம். எடுக்கும்போது ஃபார்முலா a மைனஸ் பின்ற ஃபார்முலா எடுத்ததுனால மைனஸ் தனி தான், பின்றது வெறும் 2x தான். ஸோ 2 2 சார் 2 3 சார் 6 6 2 சார் 12x அதான் இங்கே எழுதியிருப்பேன் ஓகேங்களா. ஸோ இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் எஃப் ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் கண்டுபிடிச்சாச்சு. நம்மளுக்கு கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். ஸோ அப்போ 3 மைனஸ் 2x ஸ்கொயர் ஈக்குவல் டு 9 ப்ளஸ் 4x ஸ்கொயர் மைனஸ் 12x ஓகேங்களா. ஸோ இதை நான் வந்து எக்ஸ் ஸ்கொயரு எக்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு போவோம், ஈக்குவேஷனாக கொண்டு போகணும். ஸோ மைனஸ் 12x இந்த சைடு கொண்டு வரேன். எப்போவுமே ஆரம்பம் பாசிட்டிவாக இருக்கணும். சாரி அப்படின்னா அந்த 4x ஸ்கொயர் தான் அதிகமான பவர். அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு எழுத போகிறோம், அதனால் நம்ம மாற்ற தேவையில்லை. 4x ஸ்கொயர் இங்கேயே இருக்கட்டும், மைனஸ் 12x அப்படியே எழுதியிருக்கேன். இந்த மைனஸ் 2x அந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் 2x ஸ்கொயரு. அடுத்தது இங்கே ஒரு 9 இருக்குது, இந்த 3 அந்த சைடு வரும்போது மைனஸ் 3 ஈக்குவல் டு 0 ஓகேங்களா. ஒன்றுமே இல்லை, இதை இங்கேயே வச்சுருக்கிறேன், இதை ரெண்டையும் இந்த சைடு கொண்டு வந்திருக்கேன், கொண்டு வந்து இப்படி எழுதியிருக்கேன். ஸோ இப்போ எக்ஸ் ஸ்கொயர் 2 இருக்குது, இது 4 இது 2 மொத்தம் எடுத்து பார்த்தீங்கன்னா 6x ஸ்கொயர் மைனஸ் 12x இதை ஆட் பண்ணிங்கன்னா ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 0 ஓகேங்களா. ஸோ இப்போ இது எல்லாமே என்னது மல்டிபிள்ஸ் ஆஃப் 6. அப்போ டிவைடட் பை 6ன்னு போட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். எக்ஸ் ஈக்குவல் டு என்னன்னு தான் கேட்டிருக்காங்க ஓகேங்களா. எக்ஸ் ஈக்குவல் டு என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம வந்து இந்த ஃபார்முலா ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். இதை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1 இதை வந்து என்னது மல்டிபிள் பண்ணால் ப்ளஸ் 1 ஆட் பண்ணால் மைனஸ் 2 அப்படின்ற மாதிரி வரணும். ஸோ அப்போ ப்ளஸ் 1 மைனஸ் 2 அப்படின்றப்ப மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 1 மல்டிபிள் பண்ணால் ப்ளஸ் 1 மைனஸ் 1 ப்ளஸ் மைனஸ் 1 மைனஸ் 2 ஆட் பண்ணால். ஸோ அப்போ மைனஸ் 1 தான் ஃபேக்டர். ஸோ எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1 இங்கே வர்ற ஃபேக்டர் அப்படியே போட்டு எக்ஸ் மைனஸ் 1 இந்த சைடு இருக்குது எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. ஸோ எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0 இப்படி தான் எடுப்போம். ஸோ இதுலேருந்து பார்க்கும்போது இந்த மைனஸ் 1 அந்த சைடு வரும்போது எக்ஸ் ஈக்குவல் டு 1 ஓகேங்களா. 2 தடவை வரும் அதே தான். ஸோ 1,1 ரெண்டுமே ஒரே வேல்யூன்றனால ஸோ 1 டைம் எழுதினாலே போதும் தான். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்றது தான் அந்த 8th சம்முக்கான ஆன்சர் ஓகேங்களா. ஸோ 8th சம்மு மறுபடியும் பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் ஓகேங்களா. இப்படி கொடுத்துட்டாங்க. ஸோ அட் ஃபார் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்றத ஆன்சராக பண்ணிடலாம் ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட், வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. இது போக உங்கள் நண்பர்களுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள், அவங்களும் பயனடையட்டும். நன்றி.